எனக்கா உங்களுக்காங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. எங்க அடுத்து வரப்போகிற இந்த 3 மாத காலம் உங்க அத்தனை பேருக்கும் எவ்வளவு முக்கியமானது. இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? இதைத்தானே டெய்லி ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் தானே? சொல்றாங்க தானே? சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. சொல்றாங்க தானே? சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு ஆமா அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நிறைய பேர், ஒரு 1000 மாணவர்கள் இருக்கீங்க. இதுல அடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கும் போது டாக்டர் ஆகணுங்கிறதா என்னுடைய ஆசை அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. பரவாயில்ல, கை கீழே போடுங்க. அடுத்து நான் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல இன்ஜினியர் ஆக போறேன் அப்படிங்கிறவங்கள யார் கை தூக்குங்க. பரவாயில்ல, கை கீழே போடுங்க. அடுத்து நான் 12th முடிச்சு அடுத்து பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு நல்ல ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ வரப்போறேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள், கை கீழே போடுங்க. அடுத்து நான் படிச்சு முடிச்சு வாழ்க்கையில ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா ஒரு நல்ல வணிகம் சார்ந்த ஒரு வேலைக்கு நான் போறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. வாழ்த்துக்கள், கை கீழே போடுங்க. இப்ப இது இல்லாம நான் சொந்த தொழில் செய்ய போறேன், சொந்தமா நான் தொழில் தொடங்க போறேன். 2 கையெல்லாம் தூக்கப்படாது. வாழ்த்துக்கள், கை கீழே போடுங்க. இப்போ மருத்துவராக, பொறியாளராக, ஆசிரியராக, ஒரு வணிக மேதையாக, சொந்த தொழில் செய்கிற ஒரு தொழில் முனைவோராக இதெல்லாம் ஆகணும்னு நாம் ஆசைப்படுறோம்லங்க. இதெல்லாம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். என்ன படிக்கணும்? ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்கு, அதை படிக்கணும். ஆமாம், அதை விட முக்கியமான ஒன்று இருக்குங்க. நாம் நல்ல மருத்துவராக மாறணும்னா, நாம் நல்ல பொறியாளராக வளரணும்னா, நாம் நல்ல ஆசிரியராக ஒளிரணும்னா, நாம் சிறந்த வணிக மேதையாக மிளிரணும்னா முதல்ல நாம் நல்ல மனுஷனா மாறணுங்க. அப்புறம் தாங்க இதெல்லாம் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? எப்படி? நான் சொல்ல நீங்க ஆமான்னீங்க. எப்படி யோசிக்கணும்ல. ஒரு கடை வச்சிருக்கிற, மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணாச்சி எடுத்துக்கங்க. அவர் எப்பங்க சிறந்த மளிகை கடை நடத்துவோரா எப்ப மாறுவாரு? எப்பதான் மாறுவாரு? தன்னிடம் பொருள் வாங்க வருகிற வாடிக்கையாளருக்கு தரமான பொருளை சரியான விலைக்கு வழங்க வேண்டும் என்கிற நல்ல மனசு அவருக்கு இருந்தாதான் அவர் நல்ல வணிகரா மாற முடியும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஒரு நல்ல மருத்துவரை எப்போ மாற முடியும்? தன்னை நாடி வருகிற நோயாளிக்கு நல்ல மருத்துவத்தை கொடுத்து அவரையும் காப்பாற்றினா தானே நானும் மருத்துவராக காப்பாற்றிக்க முடியும். என்ன? ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஒரு நல்ல பொறியாளராக எப்படி வர முடியும்? நான் ஒரு வீடே கட்டினாலும் இந்த வீட்டில் 60 குடும்பங்கள் வாழ போறாங்க. இப்போ 60 குடும்பங்கள் இந்த வீட்டில் வாழ போறாங்கன்னா இந்த கட்டடம் எவ்வளவு தரமா இருக்கணும். அப்ப என் வேலையை நான் எவ்வளவு சரியா செஞ்சா அவங்க யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதுங்கிற நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதனாக நான் முதல்ல இருந்தா தான் நல்ல கட்டிடத்தை கட்டுகிற ஒரு பொறியாளராக என்னால் வர முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? இப்போ முதல்ல நாம நல்ல மனிதனா மாறினாதாங்க நம்ம மனசுக்கு நெருக்கமான துறையில் நல்ல மருத்துவரா, நல்ல பொறியாளரா, நல்ல வணிக மேதையா, நல்ல ஆசிரியரா நம்மால் வர முடியும். ஆமாம் தானே? ஆமாங்க. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவி, நான் இப்படி ஒரு விஷயத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசிட்டு வரும்போது ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இதை ஒரு கவிதையா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து காட்டுச்சு. அப்பா சொன்னார் மருத்துவராக சொல்லி, அம்மா சொன்னார் பொறியாளராக சொல்லி, அண்ணன் சொன்னான் லாயராக சொல்லி, அக்கா சொன்னான் டீச்சராக சொல்லி, இதுவரைக்கும் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதனாக சொல்லி. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இந்த அற்புதமான அரங்கத்தில் உங்களுக்கு வழங்கப்படுகிற முதல் செய்தி இதுதான். நீங்க பிற்காலத்தில் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறீங்க. அந்த துறையில் நீங்க சாதனையாளராக வரணும்னா முதலில் அடிப்படையில் நாம நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதாங்க நாம நினைக்க எட்டியதை நம்மால் அடைய முடியும். ஆமாம் தானே? ஆமா. உங்க எல்லாருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் தெரியுமா? 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 பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே.
ஏபிஜே அப்துல் கலாம் தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை செய்து முடித்தார் அப்படின்னு நினைக்கிறவங்க கைதட்டுங்க. இல்லை சார், அவர் முழுசா முடிக்கல. அப்படியா? நினைச்சதை முடிச்சுட்டாரா? சரி, கைதட்டாதவங்களாம் ஏன் அவர் நினைச்சதை முடிக்கலைன்னு ஏன் கைதட்டாம இருக்கோம்? ஏன் முடிக்கலையா? அவரு என்ன முடிக்கல? 2020 இந்தியாவை வல்லரசாக்குவேன்னு சொன்னாரு, ஆனா ஆக்காமலே போயிட்டாரு. அதனால அவர் நினைச்சதை முடிக்கல அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரியா? ஆனா அப்துல் கலாம் அக்னி சிறகுகள்ங்கிற தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தில் ஒரு அழகான செய்தி பதிவு பண்ணியிருக்காருங்க. அவர் 2020 இந்தியாவை வல்லரசாக்குவேன்னு சொன்னாரு, அதை முடிக்காம போயிட்டாரு. அதனால அவர் நினைச்சதை முடிக்கலைன்னு சொல்றோம்ல. இப்படி பின்னாடி வர்ற சந்ததியினர் நம்மை பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அக்னி சிறகுல அழகான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டார். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில வடிவேலுவோட உடல் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அவனது தலை மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை அப்படின்னு ஒரு வசனத்தில் முடிப்பாங்களே. என்ன முடிப்பாங்க? இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? அது மாதிரி இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரப்போகிற பசங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்ன ஞாபகமா இருக்க போகுது அப்படின்னு அப்துல் கலாம் சும்மா சொல்லிட்டோம்னு கடந்து போயிடலங்க. ஒரு அழகான பதிலை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன தெரியுமா? என்ன பதில் தெரியுமா? அவர் 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லலைங்க. 2020 இந்தியாவை வல்லரசாக மாற்றணும்னு சொன்னார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏங்க அவர் ஒவ்வொரு இளைஞனை பார்த்தும் கனவு காணுங்கள்னு சொன்னாரு? ஏன் கனவு காணுங்கள்னு சொன்னாரு? தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கலாம் சொன்னாரா? சொன்னார். ஏன் சொன்னாரு? ஏதோ ஒன்று சொன்னார். நாங்களும் கனவு காண்றோம், அப்படித்தானங்க நாம நினைக்கிறோம். ஆனா அவர் ஏன் சொன்னாரு? அதுக்கு உண்மையிலேயே ஒரு காரணத்தை அக்னி சிறகுகள் எழுதியிருக்காருங்க. என்ன தெரியுமா? அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி தானே, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தானே. அவர் என்ன தெரியுமாங்க சொல்றாரு? நாம மனசுல இதுவா ஆகணும்னு நினைக்கிறோம்ல, நாம நினைக்கிறோம் தானே, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் 12th ரிசல்ட்ல இந்த மார்க் வாங்கணும்னு நாம ஒன்று ஆசைப்படுறோம் தானே, ஒன்று நினைக்கிறோம் தானே. இந்த எண்ணங்கள் என்ன அலைகளா மாறுமா? என்னவா மாறுமா? என்ன அலைகளா மாறுமா? உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லே சொல்றேனே, வேவ்ஸா மாறுமா? ஏன்னா அப்படி தமிழ்ல சொன்னாதான் புரியுது. இந்த எண்ணங்கள் என்ன ஆகும்? என்ன அலைகளா மாறி பிரபஞ்சத்தோடு போய் கனெக்ட் ஆகுமா? நாம நம்ம மனசுல நினைக்கிற ஒரு கனவு என்ன அலைகளாக மாறி பிரபஞ்சத்தோடு போய் ஒரு இணைவை பெற்று மீண்டும் நமக்கு ஒரு அளப்பரிய ஆற்றலாக உருமாறி நம் கரங்களில் வந்து சேரும் என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை அப்துல் கலாம் தன் அக்னி சிறகுகள் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். நான் இதுவா மாறணுங்கிற எண்ணம் ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணம் நம் இதயத்தில் ஊற்றெடுக்கிற போது நிச்சயம் ஒரு நாள் நம்மால் அதுவாக மாற முடியும் என்கிற ஆற்றலை பிரபஞ்சம் நமக்கு தருகிறது என்று கலாம் சொல்கிறார். ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நாம நினைக்கணும். கலாம் போன பிறகு இந்தியா வல்லரசாகணும் நாம நினைச்சோமா? இல்லையே. அவர் இருக்கும்போது நாம நினைக்கலையே. ஆமா தானே? அப்போ இந்தியா வல்லரசாகுது வல்லரசாகல, அது நம்ம பிரச்சனை இல்லைங்க. நாம அடுத்து வரப்போகிற தேர்வை, அடுத்து மீதம் இருக்கிற நம்ம வாழ்க்கையை மிகச்சரியான வாழ்க்கையாக அமைச்சுக்கணும். அவ்வளவுதானே நமக்கு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, நாம் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம் இதயத்திற்கு எண்ண அலைகளாக அனுப்பினால் அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு பெற்று நிச்சயம் ஒரு நாள் நாம் அதுவாக மாறுவோம் என்பது வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது. வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது. உண்மைங்க. எப்படி சொல்றீங்க? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் ஒரு 5ஆம் வகுப்பு சயின்ஸ் பீரியட், 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு சயின்ஸ் பீரியட். அப்போ ஒரு டீச்சர் பிளாக் போர்டில் பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிற பாடத்தை நடத்துறாங்க. பறவையுடைய படம் வரைஞ்சு, ரெக்க வரைஞ்சு,
இந்த ரெக்கை எப்படி அசைஞ்சா இந்த பறவை நிலத்தில் இருந்து வானத்தை நோக்கி மேல பறக்குதுங்கிற பாடத்தை ரொம்ப அழகா இனிமையா ஒரு அறிவியல் ஆசிரியர் நடத்துறாங்க. 45 நிமிஷம் பாடம்னா 40 நிமிஷம் பாடம் நடத்திட்டு மீதி 5 நிமிஷம் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நடத்தின விஷயம் புரிஞ்சுதாங்கிறத நம்ம கிட்ட பேசுவாங்களா? அப்படி அந்த ஆசிரியரும் பாடம் நடத்திட்டு நான் நடத்தினது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எதிரில் இருந்த மாணவர்கள்ல இருந்து ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, சார் நீங்க நடத்துனீங்க, ஆனா எனக்கு முழுமையா புரியல சார். திரும்பவும் அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா நேரம் ரொம்ப குறைவா இருந்ததுனால, சரி இன்னைக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க, எல்லாரும் இங்கேயே இருங்க, பக்கத்துல தானே ராமேஸ்வரம் பீச் இருக்கு, கடல் இருக்கு, கடற்கரை இருக்கு, நாம கடற்கரைக்கு போய் இதே பாடத்தை அங்கே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கு பள்ளி வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசி பெல், வீட்டுக்கு போறதுக்கு எல்லா வகுப்பு மாணவர்களும் தயாரா இருக்கிறாங்க. மணி அடிச்சுது, எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. இந்த ஒரு வகுப்பு மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க, அந்த கிளாஸ் ரூம்ல இருந்தாங்க. அந்த சயின்ஸ் டீச்சர் வந்தாங்க, பசங்களை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போனாங்க. ராமேஸ்வரம் கடற்கரையில் அந்த சீசனுக்கு சீகள் பறவைகள்னு ஒரு பறவை கூட்டம் கூட்டமாக கடற்கரையிலிருந்து வானத்தை நோக்கி பறந்தது. இந்த புரியலைன்னு ஒரு பையன் சொன்னான்ல, அந்த பையனை விட்டு முன்னாடி நிறுத்தி எல்லா மாணவர்களையும் அப்படியே அரை வட்டத்தில் நிறுத்தி வச்சு ஒவ்வொரு பறவையும் தரையிலிருந்து எப்படி ரெக்கையை அசைச்சு வானத்தில் மேலே உயர 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 பறக்குதுங்கிற அதே பாடத்தை, வகுப்பில் நடத்தின அதே பாடத்தை கடற்கரையில் வச்சு நடத்தினாங்க. நடத்தி முடிச்சுட்டு திரும்பி பசங்களை பார்த்து கேட்டாங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லா பசங்களும் சொன்னாங்க புரிஞ்சுது. இப்போ கிளாஸ்ல ஒரு பையன் எனக்கு புரியலைன்னு சொன்னால, அவனை மட்டும் தனியா கூப்பிட்டு, டேய் உனக்கு இப்போ புரிஞ்சுதா, இப்போ புரிஞ்சுதா? அப்ப அந்த பையன் சொன்னான், எனக்கு நல்லா புரிஞ்சுது டீச்சர், எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனா எனக்கு இன்னொரு ஒரு ஆசையும் வந்துருச்சு. இந்த கடற்கரைக்கு வந்து இந்த பறவைகள் பறக்கிறத காட்டி நீங்க பாடம் நடத்துனீங்கல்ல, பறவைகள் எப்படி பறக்குதுங்கிற பாடம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா கூடவே ஒரு ஆசையும் வந்துருச்சு. உடனே டீச்சர் கேட்டாங்க, என்ன ஆசை? அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொன்னா, இந்த பறவை எப்படி தரையில் இருந்து தன் ரெக்கையை அசைத்து உயர 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 வானத்தில் பறக்குதோ, அதுபோல ஒரு நாள் நானும் தரையில் இருந்து அந்த விண் திரையை நோக்கி வானத்தில் பறக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுன்னா. ஒரு ஆசிரியர் நடத்தின பாடத்தினால அந்த பையனுக்குள்ள ஆசை வந்துருச்சு. ஆனா அந்த ஆசை அன்னையோட அவன் இதயத்திலிருந்து போயிருந்தா அவனால வானத்தில் பறக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த ஆசை அவனுக்குள் இருந்தது. அந்த ஆசை அவன் அசை போட்டுக்கிட்டே இருந்தான். உண்டு கழிப்பதற்கல்ல வாழ்க்கை, உண்டு கழிப்பதற்கல்ல வாழ்க்கை, துண்டு விரித்து படுப்பதற்கல்ல வாழ்க்கை, துவண்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் இயங்குவதற்குத்தான் வாழ்க்கைங்கிறத அந்த இளைஞன் புரிஞ்சுக்கிட்டான். தினம் தினம் அந்த எண்ணத்தை அசை போட்டான். 5ஆம் வகுப்புல தன் அறிவியல் ஆசிரியர்கிட்ட, நானும் ஒரு நாள் அந்த பறவை மாதிரி வானத்தில் பறக்கணும்னு சொன்னால, அந்த 5ஆம் கிளாஸ் பையன் தாங்க ஏபிஜே அப்துல் கலாம். அவர் வானத்தில் பறந்தாரா இல்லையா? இந்தியாவின் புகழை பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகிற ஏவுகணைகளை வானத்தில் பறக்க விட்டாரா இல்லையா? ஆமாங்க. அவர் ஒரு விமான ஓட்டியாய், ஒரு ஏவுகணையை வானுக்கு அனுப்புகிற ஒரு விண்வெளி நாயகனாய் வானத்தில் பறக்க வேண்டும் என்கிற தன் ஆசையை தன் 60 வயதை கடந்து அவர் அச்சீவ் செஞ்சார். அவர் முதல்ல ஓட்டின ஃப்ளைட் எது தெரியுமாங்க? இந்தியா பட்டேல்னு ஒரு விமானம் இந்தியா வந்து ராணுவத்துக்கு வாங்குச்சுல, அது மாதிரி அன்றைக்கு அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு பயன்படுகிற விமானத்தை தான் அப்துல் கலாம் முதலாக வானத்தில் ஓட்டி அன்றைக்கு பறவை போல பறக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அந்த தன் கனவை நிறைவேற்றி கொண்டார். நிறைவேற்றிக் கொள்கிற போது அவருக்கு வயசு 60க்கும் மேல. அப்ப 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆசையும் கனவும் அவர் இதயத்தில் இருந்தது. அதனால தாங்க அந்த எண்ணத்தை அவரால் நனவாக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு 5ஆம் வகுப்பு மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு, எல்லா பசங்களும் வெளியில சாப்பிட போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும், மூர்த்தி, தட்சிணாமூர்த்தின்னு ஒரே ஒரு பையன் மட்டும் சாப்பிட போகல.
பக்கத்தில் அவன் கூட உட்கார்ந்து படிக்கிற காமாட்சிங்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்ட்டு, டெய்லி நான் பார்க்குறேன் லஞ்ச் பீரியட்ல நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம், நீ மட்டும் போக மாட்டேன். இப்போ இந்த மூர்த்திங்கிற ஃப்ரெண்டு சொன்னான்டே, எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை பார்க்குறாங்கடா, டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு காசு. நான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா 3 கிலோமீட்டர் நடந்து வரணும்டா, சைக்கிள் கூட கிடையாது. நான் 8:45 ஸ்கூலுக்குள்ளே வரணும்னா வீட்டில் இருந்து 6:30 கிளம்பணும்டா. அப்போ தான் ஆற்றை கடந்து மலையை தாண்டி வயக்காட்டு ஓரமாக நடந்து என்னால் பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும். எங்கள் அம்மா 6 மணிக்கெலாம் வேலைக்கு போவாங்க, எப்படி சமைச்சு வச்சுட்டு போக முடியும்? சாயங்காலம் நான் ஸ்கூல் முடிச்சு போவேன்ல, அப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலை முடிச்சு வருவாங்க, வந்து அவங்க சமைப்பாங்கடா, அதை தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டே இருந்த ஃப்ரெண்டு காமாட்சிக்கு இப்படியே இருப்பாங்களான்னு ஒரு எண்ணம். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. மறுநாள் ஸ்கூலுக்கு காமாட்சி கிளம்பும் போது சொல்கிறான், டெய்லி மதியம் லஞ்ச் பெல் அடித்த உடனே வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான் காமாட்சி, ஏன்னா ஸ்கூல்ல இருந்து பக்கத்தில் வீடு. அன்னைக்கு அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறான், இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேன், எனக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடு. உடனே பாட்டி சின்ன பையன் அடம் பிடிச்சி கேட்குறான்னு கட்டி கொடுத்துட்டா. மதியம் லஞ்ச் பெல் அடிக்கிற சத்தம் பாட்டிக்கு கேட்குது. இவன் வீட்டில் சாப்பிட்டாலே ஒழுங்காக சாப்பிட மாட்டான். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சிந்தி செதறி மிச்சம் வச்சு சாப்பிடுவான். ஸ்கூலில் போய் எப்படி சாப்பிட போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் பாட்டி வேகமாக பள்ளிக்கூடத்தில் வந்து இவன் வகுப்பு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா உள்ள என்ன தெரியுமா நடந்தது? தான் கொண்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸை காமாட்சி ஓப்பன் பண்ணி சாப்பிடாம இருந்த தான் நண்பன் மூர்த்திக்கு சரிபாதிய மூடியில் வச்சு கொடுத்து 2 பேருமா சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டாங்க. 2 பேருமா சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டாங்க. பாட்டி நினைச்சா, பரவாயில்லையே, நம்ம பேரனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. 5ஆம் வகுப்பு படிக்கிற போது தன் வகுப்பில் தன்னோடு படித்த தட்சிணாமூர்த்தி என்கிற தன் சக நண்பன் மதிய உணவு சாப்பிடவில்லையே என்று கவலைப்பட்டு அவனுக்காக மதிய உணவை கொண்டு வந்து கொடுத்த அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் காமாட்சி யார் தெரியுமா? அவர்தான் பின்னாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களும் மதிய உணவு சாப்பிட வேண்டும் என்கிற காரணத்திற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்த கர்ம வீரர் காமராஜராக உயர்ந்தார்னா, இளம் வயதிலேயே அவருக்குள் ஏற்றி வைக்கப்பட்ட அக்கினி தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அது சட்டமாக உருமாறி இன்றைக்கும் மாணவர்கள் பயன்படுகிறார்கள்னா, நான் என்னவா ஆகணும், நான் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும், இந்த சமூகம் என்னை என்னவாக பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இப்போதே உங்கள் இதயத்தில் அசை போட தொடங்குங்கள். நீங்க இப்பவே அந்த எண்ணத்தை அசை போட தொடங்குங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரே ஒரு உண்மை சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி நிறைவு செய்ய. அதே 5ஆம் வகுப்புல நானும் படித்தேன். இப்போ 3 5ஆம் கிளாஸ் வந்துருச்சா? இப்போ அதே 5ஆம் வகுப்புல நானும் படித்தேன். காரைக்குடியில் சிறுமலர் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நானும் 5ஆம் கிளாஸ் படித்தேன். எங்கள் ஸ்கூல்ல இருந்து பக்கத்தில் 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மதுரைக்கு எங்களை எஸ்கர்ஷன் டூர் ட்ரிப் கூட்டி போனோம். கல்வி சுற்றுலா. எவ்வளோ தெரியுமா கட்டணம்? வெறும் 300 ரூபாய். அந்த 300 ரூபாயை என் வகுப்புல இருக்கிற 36 பேரும் கட்டி 36 பேரும் டூருக்கு போகணும்னு வகுப்பு தலைவனாக இருக்கிற ராகவேந்திரனாக எனக்கு ஆசை. ஒரு வாரம் அவகாசம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் சொன்னேன், கட்டிருங்கடா, கட்டிருப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். எல்லாரும் கொண்டு வந்து கட்டிட்டாங்க. சனிக்கிழமை காலையில 8 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து பஸ் கிளம்ப போகுது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் என்னோடு ஒன்றாக அமர்ந்து படிக்கிற என் சக பள்ளி தோழி சரண்யா மட்டும் 300 ரூபாய் கட்டல. சாயங்காலம் பெல் அடிச்சு வீட்டுக்கு போகும்போது நானும் என் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து சரண்யாவை சுத்து போட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சரண்யாவை வழிமறிச்சு சொன்னா, சரண்யா இங்க பாரு, நாளைக்கு 8 மணிக்கு பஸ் எடுப்பாங்க, உனக்காக 10 நிமிஷம் நிறுத்தி வைக்கிறோம். 8:10க்குள்ள நீ பணத்தோட வந்து பஸ்ஸில் ஏறுற, இல்ல எங்க சுயரூபத்தை நீ பாப்பணும். சின்ன பிள்ளை தானங்க, சின்ன பிள்ளைங்க தானே, நாம எல்லாரும் போகணும்னு ஆசைப்பட்டோம். சரண்யாட்ட போய் சொன்னோம். சரண்யாவும் சும்மா இல்லை, ஒரு வாரமா அவங்க அப்பா கிட்ட 300 ரூபா தரப்போறியா இல்லையாப்பா,
300 தாப்பா, ஏப்பா ப்ளீஸ்ப்பா 300 தானே, எல்லாம் மாதிரியும் கேட்டு பார்த்துட்டா. அவன் நேரமா எங்க நேரமான்னு தெரியல. அந்த ஒரு வாரமா அவங்க அப்பாவுக்கு சரியான வேலை கிடைக்கல. அவங்க அப்பாவுக்கு நிரந்தர வேலை கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம தாளாளருக்கு கார் ஓட்டுகிற ஓட்டுநர் வரலன்னா அவர் எனக்கு ஆக்டிங் டிரைவர். நம்ம பள்ளிக்கூடத்தில் மே மாசம் பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, பிளாக் போர்டுக்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிப்பாங்கல்ல. அப்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அன்னைக்கு ஒருத்தர் வரலன்னு பெயிண்டர் கூப்பிட்டா அன்னைக்கு சரண்யா அப்பா பெயிண்டர். அன்னைக்கு வயல்ல களை பறிக்கிறதுக்கு ஆள் கூடுதலா தேவைப்பட்டா அன்னைக்கு சரண்யாவோட அப்பா விவசாய கூலி. இதுதான் அவர் வேலைன்னு நிரந்தரமா ஒண்ணு கிடையாது. எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்வார். இப்போ ஒரு வாரமா எந்த வேலையும் இல்லாம சும்மாவே இருந்தாருங்க. சரண்யாவை நாங்க வேற சுத்து போட்டு மிரட்டி அனுப்பிச்சோமா. உள்ள போன சரண்யா அழகா ரிசல்ட்டை காட்ட ஆரம்பிச்சா. உள்ள நுழைஞ்ச உடனே அப்பாவை பார்த்து, செய்வம் தானே, செய்வோமா இல்லையா, பேகை கலட்டி டிஃபன் பாக்ஸ் கூட அவங்க அப்பா பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. மகள்கிட்ட எதுவுமே பேசாம சட்டையை எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா புறப்பட்டார். சரண்யாவோட அம்மா சொன்னாங்க, கை கால் அலம்பிட்டு சாப்பிட வாடா. சரண்யா சொன்னா, பேசாதீங்க யாரும் என்கிட்ட, 300 ரூபாய் கேட்கிறேன் கொடுக்க மாட்டீங்களா? அடம்பிடிப்போம் தானங்க, அடம்பிடிப்போமா இல்லையா? அம்மா சரண்யாவும் அடம் பிடிச்சா. சரண்யா அம்மா சரண்யாட்ட சொன்னாங்க, டே தங்கம், நீ கேட்டு உங்க அப்பா உனக்கு என்னடா செய்யல? இதுவரைக்கும் நீ கேட்டு உங்க அப்பா உனக்கு என்ன செய்யல? போன தீபாவளிக்கு டிவியில காமிச்ச அந்த சுடிதார் தான் வேணும்னு நீ கேட்ட. 1200 ரூபாய் கணக்காரன் சொன்னா உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா இல்லையா? வாங்கி கொடுத்தாரா இல்லையா? ஏண்டா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 65 ரூபாய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் வேணும், அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க, 30 ரூபாய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணாம்னு நீ சொன்ன. 2 நாள் கழிச்சுனாலும் நீ கேட்ட அதே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா இல்லையா? வாங்கி கொடுத்தாரா இல்லையாடா? அப்ப இதை மட்டும் உங்க அப்பா செய்ய மாட்டாருன்னு ஏன் நினைக்கிற? உங்க அப்பா இப்ப எங்க போயிருக்காரு? உனக்கு பணம் ரெடி பண்ணதான்டா போயிருப்பாரு. வாடா தங்கம், கை கால் அலம்பிட்டு வந்து சாப்பிடு. சின்ன பிள்ளை தானே, அம்மா சொன்னதை நம்பிடுச்சு. கை கால் அலம்பிட்டு வந்து சாப்பிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரிப்புக்கு போறதுக்கு பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டா சரண்யா. எந்த நம்பிக்கையில்? அப்பா பணம் கொண்டு தருவாருங்கிற நம்பிக்கையில். நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சு, எல்லாம் தயாரா இருக்கு, படுக்க விரிச்சாச்சு. சரண்யா அம்மா வாமா வந்து படுன்னு கூப்பிடுறாங்க. சரண்யா வாசலையே எட்டி பார்க்குறா. அம்மா அப்பா இன்னும் வரலையே. அம்மா சொன்னாங்க, டே வந்து படுறா, அப்பா கண்டிப்பா வந்துடுவார், நீ வா வந்து படுவா. அம்மா சொன்னதை கேட்டு சரண்யா வந்து படுத்துட்டா. காலையில விடிஞ்சிருச்சு, நேரம் ஆயிடுச்சு. எந்திரிச்சு குளிக்க போய் தயாராகி பையெல்லாம் எடுத்து காலைல அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்ததை கட்டி ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி பையன் ரெடியா வச்சு சரண்யா தயாராகி வாசல்ல உட்கார்ந்துருக்கா. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. வாட்ச பார்க்குறா, வாசலை பார்க்குறா, அம்மாவை பார்க்குறா, அப்பா இன்னும் வரல. அம்மாவை பார்க்குறா, வாசலை பார்க்குறா, வாட்ச பார்க்குறா, அப்பா இன்னும் வரல. மணி 7:45 ஆயிடுச்சு. இன்னும் 15 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. வாசலை பார்க்குறா, வாட்சை பார்க்குறா, அம்மாவை பார்க்குறா, அப்பா இன்னும் வரல. வாட்சை பார்க்குறா, வாசலை பார்க்குறா, அம்மாவை பார்க்குறா, அப்பா இன்னும் வரல. மணி 7:55. இதுக்கு மேலேயே அப்பா வரப்போறாரு. ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு முகம் இருந்துச்சு சரண்யாவுக்கு, அந்த முகம் மறுபடியும் வந்துருச்சு. ஏமாத்திட்டீங்கல்ல, ஏமாத்திட்டீங்கல்ல, 2 பேருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. அம்மா பார்த்து சரண்யா கேட்க ஆரம்பிச்சா. மணி 8 நெருங்குகிற நேரம். அப்படி அப்பாவோட சைக்கிள் பெல் சத்தம் கேட்டுச்சு. பையன் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்தா சரண்யா. தெருவுக்குள்ள நுழைஞ்ச அப்பாவை தெரு முக்கத்துல நிறுத்தினான். அப்பா பார்த்த உடனே, அப்பா ராத்திரி எல்லாம் எங்கேப்பா போனீங்க? சரண்யா கேட்கல. அப்பா ராத்திரி நீங்க தூங்குனீங்களாப்பா? சரண்யா கேட்கல. அப்பா நைட்டு நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? சரண்யா கேட்கல. வேக வேகமாக வீட்டுக்கு வந்த அப்பாவை பாதியிலே வழிமறிச்சு சரண்யா அப்பா கிட்ட என்ன கேட்டா? காசு. தாளுக்கு கையில முடிஞ்சு வச்சிருந்த 300 ரூபாய் பணத்தை தான் மக கையில வச்சாரு. இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடி வந்தா. 10 நிமிஷம் நாங்க பஸ்ஸை நிறுத்தி வச்சிருந்தோம். வந்து பேரை கொடுத்தா, பணத்தை வாங்கி டீச்சர் உள்ள வச்சாங்க. பஸ்ல ஏறினா நாங்க மதுரைக்கு புறப்பட்டோம்.
சரியா சாயங்காலம் 7 மணிக்கு பள்ளி வளாகத்தில் வந்து பஸ் நின்றுச்சு. எல்லாரும் இறங்கி கலர் கலர் கனவுகளோட அன்னைக்கு நாங்கள் பார்த்த காட்சிகளை எல்லாம் இதயத்தில் வரவு வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு ஓடணும். சரண்யாவும் அதே மாதிரி துள்ளி குதிச்சு வீட்டுக்கு ஓடுனேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்க்குற அப்பா படுத்திருக்கிறாரு. அப்பாவோட உள்ளங்கை 2லையும் வெள்ளை கலர்ல ஏதோ துணி கட்டியிருக்கு. நேரா அப்பா பக்கத்துல போய் பேக்கை வச்சுட்டு அப்பா கையை பார்க்குற. அப்பா கையில ஏதோ வெள்ளை கலர் துணியால கட்டியிருக்கு. தூக்கத்துல இருந்து கண் விழிச்ச அப்பா சரண்யாவை பார்த்து முத கேள்வி கேட்டாரு. ஏம்மா, நீ சந்தோஷமா இருந்தியா? நீ ஹாப்பியா இருந்தியா? ட்ரிப் ஜாலியா இருந்துச்சா? அப்படியே சரண்யா என்ன பண்ணா, அப்பாவோட 2 உள்ளங்கையை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில வச்சு அந்த வெள்ளை கலர் துணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி பார்த்தா சரண்யாவின் அப்பாவின் 2 உள்ளங்கையிலும் 6-7 ஓட்டைகள் இருந்தது. ஓட்டையிலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளித்து வெளியே வந்தது. சரண்யாவின் கண்களிலிருந்து கண்ணீரும் வரத் தொடங்கியது. கண்ணீர் வரத் தொடங்கிய சரண்யாவின் கண்களை துடைத்து விட்டு அப்பா சொல்றாரு, நீ அழுகாதடா கண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னப்பா ஆச்சு? தழுதழுக்கிற குரல்ல சரண்யா கேட்டா அப்பா கதை சொல்ல ஆரம்பிச்சாருங்க. எம்மா, நீ பணம் கேட்டடா கண்ணு, யார்கிட்டயோ போய் கேட்டேன், ஒருத்தர் கூட தரலடா. பணம் இல்லாம உன்னை சந்திக்கிறதுக்கு அப்பாவுக்கு மனசு கேட்கடா செல்லம். அதனால நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்லயே சைக்கிளை நிறுத்திட்டு துண்டை விரிச்சு படுத்துட்டேன்டா. விடிய காலையில 3 மணி இருக்கு, ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. கார்ல இருந்து நம்ம தாளாளர் மாதிரி ஒரு பெரிய பணக்காரர், ஒரு நல்ல மனிதர், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அப்படி இறங்கினார். தூங்கிக்கிட்டு இருந்த என்னை எழுப்பி, டே தம்பி, இந்த ஊர்ல ஆட்டுக்கெடா உரிக்கிற ஆறுமுகம் வீடு எங்க இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், எதுக்கு சார்? பக்கத்து மண்டபத்தில் என் பையனுக்கு கல்யாணம், 11 மணிக்கெல்லாம் பந்தி போடணும், 1000 விஐபி வர்றாங்க, ஆட்டுக்கடா உரிக்கிற ஆள் கடைசி நேரத்தில் வரல. இந்த ஊர்ல யாரோ ஆறுமுகம்னு இருக்காங்களாமே, ஆட்டுக்கடா உரிப்பாங்களாமே, அவன் வீடு எங்கன்னு கேட்டார். அப்பா, பொய் சொல்லிட்டேன்டா அப்பா பேர் ஆறுமுகம் தான். ஆனா அவர் கேட்ட ஆட்டுக்கடா உரிக்கிற ஆறுமுகம் நான் இல்லை. ஆனா அவர்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன்டா. நீங்க தேடி வந்த ஆட்டுக்கடா உரிக்கிற ஆறுமுகம் நான் தான் பொய் சொல்லிட்டேன்டா. ஏன் தெரியுமா பொய் சொன்னேன்? ஆட்டுக்கடா உரிக்க போனா காசு கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துடலாம்ல, அதனால அப்பா பொய் சொல்லிட்டேன்டான்னு சொன்ன. உடனே சரண்யா தேம்பி அழுதுகிட்டே கேட்டாலாம், அப்புறம் ஏன்பா கையெல்லாம் ஓட்டையா இருக்கு, ரத்தம் கொப்பிடிச்சு வருது, ஏன்பா அப்படின்னு அந்த துணியால் அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே சரண்யா கேட்டாலாம். ஆட்டுக்கடா உரிக்கிறதுக்கு அப்பாவுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லைலடா. கத்தி கூட அப்பா எடுத்துட்டு போகல. சமயக்காரர் கையில காலில் விழுந்து வெங்காயம் நறுக்க வச்சிருந்த கத்தியும் அருவாமனையும் வாங்கி தெரியாத வேலையை தெரிஞ்ச மாதிரி உனக்காக செஞ்சேன்டா. தெரியாத வேலையை தெரிஞ்ச மாதிரி உனக்காக செஞ்சேன்டா. அப்பாவுக்கு ஆட்டுக்கடா உரிச்சு பழக்கம் இல்லைல. ஆத்தோட எலும்பு அப்பாவோட உள்ளங்கையில குத்தி ஓட்டை ஆயிடுச்சு சாமி, வேற ஒண்ணும் இல்லைண்ணா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு வந்தா சரண்யா. டீச்சர் சரண்யாவை கூப்பிட்டே, சரண்யா நீ அன்னைக்கு 300 ரூபாய் பணம் கொடுத்தீலம்மா, அந்த 300 ரூபாய் செல்லாது. அந்த 300 ரூபாய் செல்லாதுமா, அதுல ஏதோ சிகப்பு கலர்ல ஏதோ இங்கு மாதிரி ஏதோ ஒட்டி இருக்கு, இந்த 300 ரூபாய் செல்லாது, நீ போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொன்னப்போ நான் எந்திரிச்சு சொன்னேன், டீச்சர் நீங்க மட்டும்தான் சிகப்பு இங்க் யூஸ் பண்ணுவீங்களா? சரண்யாவோட அப்பாலாம் சிகப்பு இங்க் யூஸ் பண்ண மாட்டாரா? அதெல்லாம் செல்லும் டீச்சர், வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி அப்ப சரண்யாவை காப்பாத்திட்டேங்க. மதிய உணவு இடைவேளையில் என்னிடத்திலும் என் நண்பர்களிடத்திலும் வந்து சரண்யா சொன்னா, அந்த ரூபா தாளில் ஒட்டி இருந்தது நீ சொன்ன மாதிரி சிகப்பு இங்க் இல்லடா, எனக்காக தெரியாத வேலையை கூட தெரிந்த வேலை போல செய்து என் அப்பாவின் உள்ளங்கையில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளித்து வந்த ரத்தம் தான் அந்த பணத்தில் ஒட்டி இருக்கிறதுன்னு சரண்யா சொன்னாங்க. தூக்கி போட்டுச்சு. அது வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் பார்த்த என்னோடு படித்த என் சக தோழி சரண்யா வேற. அதற்கு பிறகு நான் பார்த்த என்னோடு படித்த சரண்யா வேற. தன் அப்பா தனக்காக எத்தனை தூரம் கடினப்படுகிறார் என்கிற வலியை தன் இதயத்தில் ஏந்திய சரண்யா. அது வரைக்கும் புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம்,
தொடர்ந்து படித்தால் அது நம் வாழ்க்கையை மாற்றுகிற ஆயுதம் என்பதை சரண்யா புரிந்து கொண்டால் தொடர்ந்து படித்தால் 5ஆம் கிளாஸுக்கு பிறகு சரண்யா பக்கத்துல கூட போக முடியல, நெருப்பு மாதிரி படிச்சா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாவட்டத்தில் 3வது இடம் பிடித்து எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்தால் சரண்யா. எல்லாரும் சொன்னாங்க 10th நல்ல மார்க் வாங்கினா 12th முடியாது. சமூகம் பொதுவாக சொல்லுகிற கற்பிதங்கள் அதுவும் ஒண்ணு. ஆனா எங்க சரண்யா சாதாரணமான ஆள் இல்ல. தன் அப்பா ஆறுமுகத்தின் வலியையும் தன் அம்மா அமுதாவின் கண்ணீரையும் தினம் தினம் பார்த்து வைராகியத்தை தன் இதயத்தில் ஏந்தி கொண்ட சரண்யா நினைத்ததை முடிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு படித்தால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாநில அளவில் 2வது இடம் பெற்றார். எங்க ஸ்கூலுக்கு கலெக்டர்லாம் வந்தாங்க, அமைச்சர் வந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்க. நாங்க எல்லாரும் பார்த்தோம். அவங்க எல்லாரும் எங்களுக்கு சரண்யா தான் அறிமுகப்படுத்தி வச்சா. அன்றைக்கு என்னோடு 10, 12 வகுப்புகளை படித்த சரண்யா இன்றைக்கு இந்தியாவின் வட மாநிலத்தின் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மாவட்ட துணை ஆட்சியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆட்டுக்கிடாய் உரித்த ஆறுமுகத்தின் மகள் இன்றைக்கு இந்திய ஆட்சி பணியாளராக பணியாற்றுகிறார் என்றால் கல்வியால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சரண்யா ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப நாம் நம் எண்ணத்தில் நினைப்பது நிச்சயமாக ஒரு நாள் நம் வாழ்க்கையில் நடக்கும். அது கலாம் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது, கர்ம வீரர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது, காரைக்குடியில் வசித்த சரண்யாவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்காது? உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்காது? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல எண்ணங்களை உங்கள் இதயத்தில் தினம் 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 வரவு வைக்க தொடங்க. எங்க வாய்ப்பு நம் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்காது. விஜய் டிவியில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற பெரிய நிகழ்ச்சியில பேசுவதற்கான வாய்ப்பு தொலைக்காட்சியில வந்தது. அதை நாம் பார்க்கலங்க. யாராவது நம்புவீங்களா? நிகழ்ச்சியின் வெற்றியாளராக பரிவட்டம் சூட்டப்பட்டு 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வாங்கிய ராகவேந்திரன் அந்த நிகழ்ச்சிக்கான விளம்பரத்தையோ அதில் ஒளிபரப்பப்பட்ட எண்ணையோ நேர்முக தேர்வு நடக்கிற விலாசத்தையோ பார்க்கல. யார் பார்த்தா? என்னுடைய கணித ஆசிரியர் பார்த்தார். பார்த்துட்டு எனக்கு தொலைபேசியில கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு, நீ தவற விடாதன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினார். அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டேன். சமையலறை என்று பேசத் தொடங்கி 12 சுற்றுகள் பேசி 12 சுற்றுகளில் கிட்டத்தட்ட 6 முறை தங்க பேச்சாளர் விருது வாங்கிய ஒரே பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டேன். சுற்றுகளில் தங்க பேச்சாளராக விருது வாங்கிய 6 சுற்றுகள் நீங்களாக மீதம் இருக்கிற 6 சுற்றுகளில் 4 சுற்றுகளில் சிறந்த பேச்சாளருக்கான 5000 காசோலையை வாங்கிய ஒரே பேச்சாளர் நான். நிறைவு சுற்றுல என்னை விட ஆற்றல் அதிகமான, என்னை விட வாசிப்பு அதிகமான, என்னை விட திறமைசாலியான 5 பேரோடு மோதினேன். ஆனால் எது தெரியுமா என்னை வெற்றி பெற வைத்தது? எது தெரியுமா வெற்றி பெற வைத்தது? வெற்றி பெற வேண்டும் என்கிற என்னுடைய நினைப்புக்கு முடியும் என்கிற வெற்றி விலாசத்தை எது தெரியுமா எனக்கு கொடுத்தது? இவ்வளவு தூரம் இங்கே அறிமுகப்படுத்தி மேடை போட்டு என் பேச்ச நீங்க கேட்கிறீங்க. நான் யார் தெரியுமா? கல்யாண வீடுகளில் 1000 பேருக்கு 2000 பேருக்கு சமையல் வேலை செய்கிற ஒரு சாதாரண சமையல்காரி சரஸ்வதியின் மகன் தான் இந்த ராகவேந்திரன். ஒரு சாதாரண சமையல்காரியோட பையன். எங்க அம்மா சமையக்கட்டில் உட்கார்ந்து ஒவ்வொரு முறை ஊதாங்குழல்ல ஊதி ஊதி சமைக்கிற போதும் நெருப்பு எப்படி வளர்ந்ததோ அதுபோல என் அம்மா சமைத்து சமைத்து கொண்டு வந்து கொடுத்த பணத்தால் நான் வளர்ந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு சரியா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இல்லைங்க. ஊதாங்குழல் கொண்டு ஊதி ஊதி புகையை உள்ளே இழுத்து இழுத்து ஆஸ்துமா என்கிற கொடிய நோயால் பல ஆண்டுகள் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரை ஊசி அத்தனையும் தாங்கிய உடம்பு நான் வெற்றி பெறுகிற அந்த மேடையை பார்க்கிற அடுத்த 10 மாதங்கள் என் அம்மாவை தேக்கி வைக்க தவறிப்போம். என் அம்மா இல்லாத போதுதாங்க நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனால் எது தெரியுமாங்க அந்த திறமையான ஆற்றல் மிகுந்த வாசிப்பு அதிகமான 5 பேரை வெற்றி பெற வைத்தது? எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, டே கண்ணு,
உன்னால முடியலைன்னா யாராலடா முடியும், நீ கண்டிப்பா ஜெயிப்போ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் என்னை ஊக்கப்படுத்திய என் அம்மாவின் வார்த்தை என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதனால நான் வெற்றி பெற்றேங்க. அன்றைக்கு ஒரு 100 பேர் அந்த அரங்கத்தில் இருந்து கைதட்டினாங்க. கைதட்டிய 100 பேரின் முகமும் என் அம்மா சரஸ்வதியின் முகமாகவே எனக்கு அன்றைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதாங்க வெற்றி. அதுதான் வெற்றி. நாம எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதை நம் இதயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறோமோ, எதை நம் இதயத்தில் நாளொன்றும் தவறாமல் வரவு வைக்கிறோமோ, அதை இயற்கையும் பிரபஞ்சமும் நம் வாழ்க்கையின் பரிசாக நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுத்த வெற்றி தான் எனக்கான வெற்றி. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேங்க. ஒரு பெரிய சீப்பு கம்பெனி, சீப்பு தயாரிக்கிற கம்பெனிக்கு 3 பேர் விண்ணப்பித்து வேலைக்கு போனாங்க. 3 பேருமே அந்த வேலைக்கு தேவையான படிப்பு, ஆய்வு கட்டுரை, முன் அனுபவம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு தான் வேலை. இந்த 3 பேர்ல ஒருத்தரை தான் தேர்வு செய்ய போறாங்க. அப்ப மேனேஜர், மேலாளர் ஒரு அற்புதமான ஒரு டாஸ்கை கொடுத்தாரு. பிக் பாஸ்ல கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு டாஸ்கை கொடுத்தாரு. என்ன டாஸ்க் தெரியுமா? நம்ம சீப்பு கம்பெனிக்கு அப்படியே பக்கத்துல ஒரு புகழ்பெற்ற புத்த மடாலயம், புத்தர் கோயில் இருக்கு. உங்க 3 பேர் கையிலையும் 50-50 சீப்பு தர்றேன். 3 பேரும் போய் வித்துட்டு வாங்க. யார் அதிகமான சீப்பு விற்கிறீங்களோ அவங்களுக்கு உடனே வேலை. ஏன்னா அவங்க எந்த வேலைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற பொசிஷனுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன டெஸ்ட், வித்துட்டு வாங்கப்பா. இப்போ முதல்ல ஒருத்தன் போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்தான். எத்தனை சீப்புப்பா வித்துருக்க? 10 சீப்பு வித்துருக்கேன் சார். பரவாயில்லையே, 10 சீப்பு தான் விற்க முடிஞ்சுதா? என்ன சார் 10 சீப்பு விற்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் முன்ன பின்ன அந்த புத்தர் கோயிலுக்கு போயிருந்தா தானே உங்களுக்கு தெரியும். என்னப்பா சொல்ற? உள்ள போய் பார்த்தேன் சார், நிறைய சாமியாரா இருந்தாங்க. ஒருத்தன் தலையிலையும் முடியல. அவன்கிட்ட போய் எப்படி சீப்பு விற்கிறது? ஆனாலும் 10 சீப்பு வித்திருக்கேன், எனக்கு தான் வேலை தரணும்னு. எப்படிப்பா வித்த? எப்படி வித்த? என்ன டெக்னிக் யூஸ் பண்ண? அந்த முதல் நபர் சொன்னா, சார் தலை சீவிறதுக்கு மட்டுமா சீப்பு? முதுகு சொரிஞ்சா, எட்டாத இடத்துல முதுகு சொரிஞ்சா சீப்பை வச்சு நாம முதுகு சொரியவும் பயன்படுத்தலாம்னு 10 சீப்பு வாங்கிட்டாங்க. சரி நீ உட்காரு, அடுத்த ஆள் போயிட்டு வாப்பா. 20 நிமிஷத்துல வந்துட்டான். அவனை விட 10 நிமிஷம் முன்பாகவே வந்துட்டான். எத்தனை சீப்பு வித்த? 20 சீப்பு வித்துட்டேன். சூப்பர். அவனை விட 10 சீப்பு கூடுதல். 10 நிமிஷம் முன்பா வந்துட்ட. எப்படி வித்த? உள்ள போனேன், ஒருத்தன் தலையிலையும் முடியல. ஏற்கனவே ஒரு கிரிக்கம் போய் முதுகு சொய்கிறதுக்கு பயன்படும் 10 சீப்பை வர வித்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி வித்த? ஒண்ணும் இல்ல, புத்தர் கோயில்ல நீங்க மட்டுமா இருக்கீங்க? வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பயணிகள் வருவாங்க, எத்தனையோ ஆன்மீக அன்பர்கள் வருவாங்க. அத்தனை பேரும் கார்ல வருவாங்க, பைக்ல வருவாங்க, பிளைட்ல வருவாங்க. வந்து கோயிலுக்குள்ள நுழையும் போது ஒரு கண்ணாடி வச்சீங்கன்னா, அந்த கண்ணாடிக்கு வெளியில சீப்புகளை வச்சீங்கன்னா, உள்ள நுழையும் போது கலைஞ்சிருக்கிற அவங்க தலையை சீவிப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். நமக்கு பயன்படலாலும் பரவாயில்ல, வர்றவங்களுக்காச்சும் பயன்படட்டுமேன்னு சொல்லி 20 சீப்பு வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, சபாஷ், வெயிட் பண்ணுப்பா. இந்த 3ஆவதா ஒருத்தன் இருக்கான், கண்டிப்பா தோத்துருவேன்னு நினைக்கிறேன், முடிச்சு விட்டு வந்துடுறேன். 3ஆவதா ஒருத்தன் கையில் 50 சீப்பு கொடுத்து அனுப்புனாங்க. போனவன் 10 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். 10 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். என்னப்பா 10 நிமிஷத்துல வந்துட்ட, எத்தனை சீப்பு வித்திருக்க? இந்தாங்க சார் நீங்க கொடுத்த 50 சீப்பு. என்னப்பா கொடுத்த 50 சீப்பை திருப்பி கொண்டாந்துட்ட, விற்கலையா? இல்லைங்க சார், 50 சீப்பை பிடிங்க, வாங்கி வச்சுக்கிட்டு. சரி, 3 பேர்ல ஒருத்தன் விற்கல, அனுப்பிச்சுட்டு 2 பேர்ல ஒருத்தரை தேர்வு பண்ணிடுவோம்னு மேலாளர் நினைச்சிட்டாரு, மேனேஜர் நினைச்சிட்டாரு. இந்த 3ஆவதா வந்து 50 சீப்பை கொடுத்தவன் சொன்ன, 50 சீப்பு விற்கல சார், 1000 சீப்பு வித்திருக்கேன். 1000 சீப்பு வித்திருக்கேன். எப்படி? இந்தாங்க சார் செக்கு, 1000 சீப்புக்கான காசோலையை வாங்கிட்டு வந்திருக்கேன், இமீடியட்டா 1000 சீப்பு ரெடி பண்ணுங்க அப்படின்னா. மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன் நம்ம வேலைக்கே உழ வச்சிருவான் போலயே. எப்படா வித்த 1000 சீப்ப? எப்படி வித்த? ஒன்றும் இல்லை சார், போனேன், ஒருத்தன் தலையிலே முடியல, அவங்கிட்ட 10 சீப்பு ஒருத்தன் முதுகு சொரிய வச்சிருக்கேன், பார்த்தேன் இருந்துச்சு. அப்புறம் போனேன், வாசல்லே ஒரு கண்ணாடி,
கண்ணாடிக்கு வெளியே 20 சீப்பு வச்சிருக்காங்க. வர்றவங்க எல்லாம் தலை சீவிக்கிறதுக்கான். பார்த்தேன், இருந்துச்சு. நேரா உள்ள போனேன். அப்படியே கோயிலை சுத்தி சுத்தி பார்த்தேன். கோயில் ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. கோயில் ரொம்ப அழகா இருந்துச்சு. புத்தரோட பொன்மொழிகளை அங்கங்கே எழுதி வச்சிருந்தாங்க. நல்லா படிச்சேன். ஒரு யோசனை வந்துச்சு. உங்க கோயிலோட அரங்காவலர் தர்மகர்த்தா பெரிய சாமி யாரு, அவரை பார்க்கணும்னே. ஒரே நிமிஷம் அப்படின்னு கூட்டி போனாங்க. பெரிய சாமியை பார்த்தேன். சாமி, கோயில் அழகா இருக்கு, திவ்யமா இருக்கு, ரம்யமா இருக்கு. புத்தரோட பொன்மொழிகளை படிக்க படிக்க மனசுக்குள்ள உற்சாகமும் ஆற்றலும் பெருகுது. ஆனா என்ன அப்படின்னு இழுத்தேன். உடனே சாமி கேட்டாரு, என்னப்பா? இல்ல, கோயிலுக்குள்ள வரும்போது பொன்மொழிகளை பார்க்கிறேன், மனசுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. ஆனா வெளியே போயிட்டா மறந்துடுவோமே சாமி. ஆமா, என்னப்பா செய்யலாம்னு சாமி கேட்டார். ஒண்ணும் இல்ல, பக்கத்துல இருக்கிற சீப்பு கம்பெனில இருந்தா நான் வர்றேன். நம்ம கோயிலுக்கு வர்ற ஒவ்வொரு ஆன்மீக அன்பருக்கும் ஒரு சீப்பை கொடுத்து அனுப்புங்க. அந்த சீப்புல புத்தரோட பொன்மொழிகளை அச்சிட்டு கொடுத்து அனுப்புங்க. டெய்லி அவன் தலை சீவுகிற போதெல்லாம், அந்த சீப்பை பார்க்கிற போதெல்லாம் புத்தரின் பொன்மொழிகள் அவன் கண்களுக்கு புலப்படும். புத்தரை என்றென்றைக்கும் மறக்க மாட்டான்னு சொன்னேன். 1000 சீப்புக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவனுக்கு வேலை கொடுத்தாங்க. ஆக கிடைக்கிற வாய்ப்பை யார் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்றால் ஒரு நல்ல அருமையான பள்ளிக்கூடத்தை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். எழுத்தறிவிப்பவர்கள் இறைவன் என்று சொல்வார்கள். இறைவனுக்கு சமமான நல்ல ஆற்றல் மிகுந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஆக நல்ல கல்வி, தரமான ஆசிரியர் பெருமக்கள் இரண்டையும் ஒருங்கிணைத்திருக்கிற அற்புதமான பள்ளி வளாகம் உள்ள வந்துட்டோம். இப்ப அந்த பணியை, அந்த வெற்றியை, அந்த எல்லையை தொட வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அந்த வாய்ப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் யாரை போல் பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ரொம்ப அழகா இத்தனை தூரம் கேட்டு ரசித்த நீங்க அத்தனை பேரும் சரியா 10:35 பேச தொடங்கினேன். 11:37, 1 மணி நேரம் 2 நிமிடங்கள் நான் பேசுகிற எல்லா விஷயங்களையும் உங்கள் காதுகள் அப்படி கேட்டு, அப்படி இதயத்தில் வரவு வச்சு, ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை அடுத்து இந்த பள்ளி மாணவர்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருந்தா கைதட்டுங்க, இல்லைன்னா கடைசியா புறப்படுறதுக்கு முன்னாடி நிறைவா ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். டீச்சர் பார்க்குறாங்க, ஏற்கனவே 1 மணி நேரம் 2 நிமிஷம், இன்னமும் கடைசியா நிறைவா ஒன்றை சொல்றியா? சீக்கிரம் தம்பி. கடைசியா நிறைவா புறப்படுவதற்கு முன்னால் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். போயிட்டு வர்றேன். நன்றி, வணக்கம்.